தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாய் மண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டு சேர்வேன். வாக்கடங்கா வல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நித்திரையில் இருந்து வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள்
எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டி சேர்வே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். Beyond this, O Lord, hallelujah. You have called us for an eternity, O Lord, hallelujah. We thank you for the eternal salvation that you have given us, O Lord. Christ Jesus, O Lord. Father, we pray, Lord, you will come to and strengthen, O Lord, Pastor and the family, O Lord, the nearest one and all the members of our church, O Lord. We pray, O Lord, and commit them, O Lord. We pray, Lord, that you will lead and guide, Lord, every proceeding of this service, O Lord. That you have fill us with your presence, Lord. That Lord, we may obtain grace even in the sight of not only thee, O Lord, but even the ஸ்தோத்திரம் பாத்திரம் என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் என்றும் என்றும் துதித்திடுவேன். ஆதியிலே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை சுமந்தார். கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எழுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா புகழும் தீர்த்தீரே கொள்ளையாவும் தொலைத்தீரே. எல்லா புகழும் தீர்த்தீரே கொள்ளையாவும் தொலைத்தீரே. அருள்யாவும் அருள்யாவும் அழகீரே. அம்பராவும் நன்மார்காரே. அம்புரியாவும் படைத்தீரே. அம்பராவும் நன்மார்காரே. எம்பரெல்லாம் நீரே. எம்பரெல்லாம் நீரே. நாமியோடும் தயவாரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காண்கிறே என்னை துதியே துதியே துதித்திடுவேன். All glory to God, first and foremost. எல்லா மகிமையும் தேவனுக்கு கொடுக்கிறேன்.
சுகந்திக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். 45 years of this marriage. 45 ஆசீர்வதிக்கப்பட்ட திருமண ஆண்டுகள். Not once we had any kind of bitterness when we were fighting. எங்களுக்குள்ளாக இந்த 45 வருடம் எந்த நிலையிலும் ஒரு கசப்போ ஒரு சண்டையோ வந்ததில்லை. We grew more and more in the Lord, loving each other. நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதிலே அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். Please the Lord to take her as perfect as His word is done, and it please the Lord to take her unto Himself, because she is redeemed in the blood of the Lamb. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டபடினாலே தேவன் தன்னை அவருடைய பூரணப்படுத்தக்கூடியதான அந்த கிரியை முடித்து தேவன் அவர்களை எடுத்துக்கொண்டார். I came to know the Lord through one casual talk in which Sugandhi shared the gospel. அதாவது அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக எதிர்ச்சியாக நான் பேசும்பொழுது சுகந்தி அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் பேசின ஒரு விஷயத்தினாலே நான் தொடப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்டேன். God know I come from a Hindu Brahmin Iyengar family. அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நான் ஒரு இந்து ஐயங்கார் பிராமண குடும்பத்தில் இருந்து வருகிறேன். One day having a cup of tea in a restaurant, I said the world, that was 45 years ago, that was 1974. I said the world was going from that to another friend said something, and as friends we were having a chat over a cup of tea. And Sugandhi was there. She was not ashamed to declare how unbelievers like us. I was a dead enemy of Christ. And she said boldly, yes, the last days, Bible says, Jesus will come. The holy people will be taken up, unholy people will be left behind. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அதாவது நான் என்னுடைய நண்பர்களும் செய்தி அறிந்து கொண்டிருக்கிறேன் பொழுது அவர்கள் மிகவும் தைரியமாக அவிசுவாசிகளுடைய மத்தியில் அவர்கள் சொன்னார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அப்பொழுது பரிசுத்தவான்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று மிகவும் தைரியமாக சொன்னார்கள். அந்த நேரத்திலே நான் பாவி என்பதை நான் உணர்ந்தேன். பரிசுத்தத்திற்கு அருகாமையிலே என்னால் எந்த விதத்திலும் வர முடியாது என்பதை உணர்ந்தேன். I said, I would like to be one of those to be part of Jesus. அப்போது நான் சொன்னேன், இயேசுவாலே எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த கூட்டத்திலே நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த வார்த்தைகள் வருவதை கேட்டு சகோதரி சுகந்தி அவர்களுக்கு மிகவும் பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏனென்றால் நான் மிகவும் தீவிரமான ஒரு கிராமமாக இருந்தேன், கிறிஸ்தவத்தை விருந்தேன். She never come to me, she never told me to change or anything like that. It's the Lord who used her and changed me. அவர்கள் என்னை எந்த விதத்திலும் வற்புறுத்தவில்லை, எதையும் வலியுறுத்தவில்லை. ஆனால் கர்த்தர் அவர்களை ஒரு பாத்திரமாக உபயோகப்படுத்தி holy people convicted me. The Holy Spirit convicted me. I realized I was a sinner and I wanted to be one among the holy people in the rapture. அந்த வார்த்தை என்னை தொட்டது. பரிசுத்தமான அந்த வார்த்தையை கொண்டு எனக்குள்ளாக ஒரு உணர்வுகளை கொண்டு வந்தார். நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன். அந்த பரிசுத்தமான நானும் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். Next day, there's a great miracle in my life. அடுத்த நாளிலே ஒரு Instantaneously, I should say, which I realized the next day. உடனடியாக ஒரு அற்புதம் அந்த இடத்தில் நடைபெற்றதால் அடுத்த நாள் தான் நான் உணர்ந்து கொண்டேன். I have been running out, so I'm not going to get out any detail. I would like to wait for the last minute. Hesitant to tell you that. நேரத்திற்காக இருப்பதனாலே அதை விவரித்து சொல்ல முடியாது. என்பதாக இடத்திலே என்றால் என்னுடைய சாட்சியம் God covered my heart and cleansed me of something that was deep in me. தேவன் என்னுடைய கூக்குரலை கேட்டு எனக்கு ஆழமான இடத்துல இருந்த ஒன்றை That was the journey. I realized Jesus was real and He is in the business of making people holy. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர், நிஜமாக இருப்பவர் என்று நான் அறிந்து கொண்டு அவர் ஒருவரை பரிசுத்தமாக மாற்றுகிற ஒரு தெய்வம் என்று அறிந்து கொண்டேன். Since then I began to read the gospel.
சுவிசேஷங்களை வாசித்து நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். And I was baptized. அப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். Months later on, I was married in a Pentecostal church as a believer in the Lord. அநேக மாதங்களுக்கு முன்பதாக செந்திகோசை சபையில் ஒரு விசுவாசியாக எனக்கு திருமணம் நடந்தது. There wasn't one soul on my side on my wedding day. என்னுடைய திருமண நாளிலே என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு ஆத்மாக்கள் வரவில்லை. God who brought us together, the Holy Ghost has been with us all these 45 years. And praise God. அந்த நாளிலே எங்களை இருவரையும் ஒன்றாக கொண்டு வந்த கூட்டி சேர்ந்த தேவன் 45 ஆண்டுகள் எங்களோடு வந்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். So I thank God in the bottom of my heart. Possibility. அதனாலே தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் I ஆழமாக always consider it as God's gift to me. எனக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஈவு என்று நான் எப்பொழுதும் கருதுகிறேன். And the way God heard data birth and all other things, I used to think that thank God for giving it to me as my life partner. தேவன் எப்படி அவளை எனக்கு கொடுத்தாரோ அதை எல்லாம் நினைத்து தேவனுக்கு நான் எப்பொழுதும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். We had wonderful times together, laughing and enjoying the Lord, enjoying the things of God. தேவனுடைய காரியங்களை குறித்து பேசி அநேக காரியங்களை நாங்கள் இருவரும் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்த நாட்கள் அநேகம். Yesterday, by this time I was enjoying cooking. நேற்றைய தினத்தில் I didn't know so the Lord would take it. நேற்றைய தினத்தில் இதே நேரத்திலே அவர்கள் சமைத்த சமையலை நான் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். I said to the Lord, you gave her to me as a gift, but you have redeemed her, she is your property, and you have finished your work and you have taken her to be with you. தேவனிடத்திலே நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் அவர்களை எனக்கு ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறீர், உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டிருக்கிறீர், அவர்கள் உம்முடையவர்கள், அவருடைய நீர் உம்முடையவர்கள் என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு ஒப்புக் கொடுத்து Your property. உமக்கு சொந்தமானவர்கள் என்று So the சொன்னார். soul is there, enjoying the presence of God. அவருடைய ஆத்மா தேவனுடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து கைகூடி கொண்டிருக்கின்றது. What we see is one foundation. நாம் இப்பொழுது வெளிப்படையான ஒரு தோற்றத்தை மாத்திரம்தான் பார்த்து As கொண்டிருக்கிறோம். long as we are seated here, the day is coming when we shall see all the dead in Christ rise up and be together forever and forever. எவ்வளவு உண்மையாக நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே இருக்கைகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ளாக மறிந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்திலே Jesus is coming soon. இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாக வருகிறார். Very, very soon. மிக சீக்கிரமாக வருகிறார். Sooner than you expect. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சீக்கிரமாக வருகிறார். So get ready for the coming of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். Thank God from the bottom of my heart for the wonderful person of Solomon Isabella, who he gave to be my life partner and blessed us together in the life of my ministry all these years. இப்படிப்பட்டதான அருமையான நகராக சகந்தி சகலாமை தேவன் எனக்கு கொடுத்ததாக நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவு நாள் எங்களோடு தேவன் இருந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நான் நன்றி To செலுத்துகிறேன். God be all glory and honor. தேவன் ஒருவருக்கே எல்லா மகிமையும் நான் செலுத்துகிறேன். Imagination out of a dream. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற பிரகாரம் இந்த முதலாவது 15ஆம் அதிகாரம் அருமையான விசுவாசி உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. We all know very well that 1 Corinthians chapter 15 talks about the wonderful resurrection that belongs to the saints of God. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. We have a hope. விஜயராமன் சொன்னது நல்லா தெரியுது. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Pastor Vijayaraman said it. We have a hope. யார் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டு? Who can say at this particular time and situation, glory be to God? மற்றொரு எத்தனையோ விதமான குற்றச்சாட்டுகளான சொற்களையும் முறையிடுகிற சொற்களையும் தான் சொல்லுவார்கள். Many people at this particular time would say different types of words, different types of accusations, but ஆனால் உண்மையாய் தேவனை நம்பி தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனுஷன் மாத்திரமே கர்த்தருக்கு மகிமை என்று சொல்ல முடியும். But only a man who is dependent on God, who trusts in the living God, can say glory be to God. ஆனால் அவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கும் போது நமக்குள்ளாக
அதாவது மண்ணுக்குரிய இந்த சரீரத்துக்குரிய எத்தனை விதமான காரியங்கள் உண்டு, வியாகுலங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, இடுக்கண்கள் உண்டு, எல்லாம் உண்டு. As we bear the image of the earthy, there are so many things that we have to bear. We have to bear troubles and sickness and so many difficulties in this present world. இவ்விதமாக தேவன் இணைத்து ஒன்று என்று சொன்னதிலே ஒன்று போய் பாதி நிற்கும் போது எவ்விதமாக இருக்கும் என்பது அறியும் போதுதான் தெரியும். Only when God has brought two and made them as one, only when that one half goes, we realize what the situation actually is. அந்த நேரத்திலும் தேவனுக்கு மகிமை என்று சொல்வது கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிற உண்மையான உள்ளமே நிச்சயமாக தேவன் பேரில் சார்ந்திருக்கிற இருதயமே. Only the real heart which is trusted on God and dependent on God can say and will say glory be to God alone. இங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கையாய் சொல்வது மிக அருமையாய் காணப்படுகிறது. What God says as our hope is told here in a wonderful way. மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல We have borne the image of the earthy. விண்ணவரின் சாயலை நாம் அணிந்து கொள்வோம், மாணவரின் சாயலை அணிந்து கொள்வோம். We shall also bear the image of the heavenly. எல்லாருக்கும் அல்ல, Not for everyone. மண்ணானுடைய சாயலை அணிந்து மண்ணாகவே திரும்புகிற அநேகர் உண்டு. There are many who bear the image of the earthy and go back to dust. அதே சமயத்தில் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய கிருபையினாலே தங்களை ஒப்புக் கொடுத்த அருமையான மக்கள் மாத்திரமே நம் மண்ணானுடைய சாயலை அணிந்து இங்கே வந்தோம். ஆனால் விண்ணவருடைய சாயலை அணிந்து செல்கிறோம் என்று சொல்லும்படியாய் மேன்மையான கிருபையை தருகிறது. But those who have known the true and the living God, the Son of God Jesus, only they have come bearing the image of the earthy, and only they can say that we will bear the image of the heavenly. ஒருவேளை இன்னைக்கு அதாவது நம்ம விட்டு கடந்து போயிருக்கிற அருமையான சகோதரி சகோதரி நான் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய ஒரு சின்ன உதாரணத்தை அதாவது ஒரு கற்பனையாக நான் சொல்ல வேண்டும் என்றால் If I have to say, if I taking Sister Sugandhi as an example and say a particular truth, அவங்க விவாகத்தில் எப்படியெல்லாம் அவரை அலங்கரிச்சாங்க எனக்கு தெரியாது. I do not know how she adorned herself on her wedding day. ஆனால் ஒரு பார்லருக்கு போறதுக்கு முன்பாக அதாவது அங்க போய் நீ எப்படி இல்லாம ட்ரெஸ் பண்ணுவாங்க, அங்கனால எப்படி இல்லாம என்ன ஃபேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி சாதாரண ஒரு உடையில போய் அந்த பார்லருக்கு திரும்பி வரும்போது அற்புதமான மனவாட்டியை வருவது போலதான் இன்றைக்கு அருமையான இந்த சகோதரி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருக்கிறார். When a bride goes to a particular parlor wearing an ordinary dress and then she comes back adorned as a real bride, the same way the Sister Sugandhi has gone into the heavenly. இன்றைக்கு விண்ணவருடைய சாயலை அணிந்து தேவ சமூகத்திலே அவர் தேவனோடு இருக்கிறதற்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Today she bears the image of the heavenly, and I praise God that she is found in such a state. இங்கே இருக்கிற வேற யாருக்கும் இந்த விண்ணவருடைய சாயலுக்கு இல்ல. இங்க இருக்கிற வேற யாருக்குமே இந்த விண்ணவருடைய சாயல் அருமையான விண்ணின் சாயல் யாருக்குமே கிடையாது. Nobody else has that image of the heavenly among any one of us who is seated here. நீங்க எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் எவ்வளவுதான் நீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கூட இந்த வானவருடைய சாயல் நாம் இன்னும் அணிந்து கொள்ளவில்லை. However good looking you might be, we are not yet still born the image of the heavenly. ஆனால் அதை அணிந்து கொள்ளும்படியாகவே ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வளரும்படியாக ஒரு விசுவாசத்திலே நாம் பெருகும்படியாக தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக தேவன் நம்மை விசுவாசிகளாய் அழைத்திருக்கிறார். God has called us to be believers so that one day we might also bear the image of the heavenly. அந்த சாயல் நமக்குரியது. That heavenly image belongs to us. தேவன் கொடுத்ததுதான் மனிதனுக்கு. The God has given it to man. அவர் படைத்த மனிதனுக்கு வானத்தின் சாயலை தான் கொடுத்தார். God has gave the same image to man who he created. ஆனால் அது என்ன நடந்தது? What happened then? அதாவது இந்த மண்ணானுடைய சாயல் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை சுருக்கமா சொல்லிட்டு அதோட நான் முடிக்க விரும்புகிறேன். I would like to say 3 things about the image of the earthy and finish. முதலாவது மண்ணானுடைய சாயல் என்பது பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்ட சாயல். The first, the earthy image is an image which is being stained by sin. தேவன் கொடுத்த வானமுடைய சாயல் விண்ணுடைய சாயல் பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்டது. The heavenly image which God gave was stained by sin. ஆனால் அந்த நாள் முதல் உலகத்தில் தோன்றின எல்லாரும் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்ட சாயலாகவே இருந்தது. ஒரே ஒரு மனிதனை தவிர. Except for one man, everybody was stained in that heavenly image. அந்த ஒரே மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிறவன் அல்லது அவர் மூலமாக
வசனமாய் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படுகிறவர் விண்ணவருடைய சாயலை அணிந்து கொள்ளும்படியாய் அவர் முன்குறிக்கப்பட்டவராய் இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். Only the Lord Jesus Christ who remained unstained in that heavenly image becomes worthy to bear that heavenly image and be a part of heaven. அதாவது சகோதரி சுகந்தியை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய 12வது வயதிலிருந்து எனக்கு தெரியும். When I say about Sister Sugandhi, I know her from the age she was at the age of 12. அவங்க ஒரு அருமையான பாஸ்டருடைய பிள்ளைதான். She is the wonderful daughter of a pastor. அந்த பாஸ்டருக்கு பிள்ளையார் பிறந்திருந்தாலும் பிறக்கும் போது கிடைச்சது வானவருடைய சாயல் அல்ல, மண்ணானுடைய சாயல் தான். Even though she was born as a daughter to a pastor, but she never bore the image of the heavenly. She bore the image of the earthly. விசுவாசிகளுடைய பிள்ளைகளுக்கும் சுவிசேஷம் தேவை, பாவ மன்னிப்பு தேவை. That is why even for the children of the believers, the gospel is important, forgiveness of sins is important. பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்ட இந்த சாயலிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும், every man who is being stained by sin, who bears his earthly image, வானவரின் சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே வானவரோடு கூட என்றென்றைக்குமாய் காணப்பட முடியும். he must one day bear the image of the heavenly. That is how and when he would be joined with the heavenly person. இதற்காகவே பேதுரு தன் நிருபத்திலே விதமாக சொல்கிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். That is why Peter in his epistles writes that we have not been born again because of the corruptible seed, but of the incorruptible seed. ஆகையினாலே என்ன நடக்கிறது? அழிவில்லாத வித்தினாலே தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே ஒரு நாள் மறுபடியும் பிறக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். So what happens? Because of the incorruptible seed of the word of God, we are born again and we are saved. Praise be to God. விதமான அழிவில்லாத வித்தினாலே தான் மறுபடியும் பிறந்தது மாத்திரமல்ல, ஒரு ஐயங்காரை அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறக்க செய்தார். அதற்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிற இரட்டிப்பான நன்மை. Not only me, but also even an Iyengar person, God has changed him because of that incorruptible seed, the word of God. இந்த பிறப்பு என்ன செய்கிறது? ஒரு பரிசுத்தமான இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து பாவத்தின் கரையை அகற்றுகிறது. This birth cleanses us and takes away the stain of sin. உண்மையாகவே குடியிருக்கிற நாம் இதை கேட்கிறோம். உண்மையாய் தேவனே இயேசு தேவனுடைய வார்த்தையினால் பாவம் கரை நீக்கப்பட்ட ஒரு பிறப்பை கொடுத்தீர்களே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று ரட்சிப்பின் நாளுக்காய், ரட்சிப்பின் மேன்மைக்காய், ரட்சிப்பின் மகத்துவத்துக்காய் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துவோமா? Every one of us who are saved, let us praise and glorify God, because Lord, one day you cleansed me and saved me from the stain of sin. ஒருவேளை இன்னைக்கு பாவத்தை கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலவரத்தில் யாராக இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் வசனம் அது அழிவில்லாத வித்து உனக்குள்ளே மேன்மையானதை செய்து பாவத்தின் கரையகற்றி உன்னை தேவனுக்கு எதிராய் வானவருடைய சாயலிலே ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும். If there's anyone who says that I am stained by this sin, the name of Jesus Christ, the incorruptible seed of the word of God that Jesus Christ brings, it makes you a different person and makes you eligible to bear the image of the heavenly. அருமையான சகோதரிக்கு தேவன் கொடுத்த இந்த வானவருடைய சாயலின் பிறப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the birth that God has given to our sister, which makes her eligible to bear the image of the heavenly. இந்த வானவரின் சாயலுக்கு ஒரு பராமரிப்பும் உண்டு. There is also a preservation of the image of the heavenly. இந்த மண்ணானுடைய சாயல் என்ன செய்கிறது? பாவத்தினால் களைத்து போன ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிறது. This image of the earthy, it gives a life that is down with a lot of burdens. என்ன பாரம் என்று சொல்ல முடியாது. We can't say what are those burdens. பாரங்களினாலே களைத்து போய் இந்த பூமியிலே இந்த வாழ்க்கையை செய்கிறது. We live our lives bearing all the burdens and became tired and worn out. அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரெண்டு சிநேகிதிகள் இருந்தார். The Lord Jesus Christ had two sisters who loved him most. அவங்க ரெண்டு பேரை குறித்து சொல்லும்போது, அதாவது ஒரு அருமையான சகோதரி பாவத்தினால் களைத்து போனவளாய் இருந்தாள். One of them was torn and worn down by a lot of burdens. என்ன செய்கிறாள்? ஆண்டவர் தான் செய்கிறேன், ஆண்டவர் தான் கொடுக்கணும், என்ன செய்தாங்கன்னு தெரியாது. ஏன் அப்படி சொல்? நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், பாரமடைந்து கொண்டிருக்கிறாய். She said, I'm doing it for the Lord, I'm doing so many things. But Jesus said, you are worried about so many things, you are carrying a lot of burdens. அதனால களைத்து போயிருக்கிறாய். That is why you are tired and worn out. அதனால
அருமையான தேவனுடைய பிள்ளையை வானவரின் சாயலை தரித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது மிக அருமையான ஒன்று. But God has given a wonderful gift to us so that we might bear the image of the heavenly. தேவையானது ஒன்றே. One thing is important, is needful. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Mary has chosen the part which shall not be taken away from her. பாவத்தினால் பாவத்தினால் பாடுபடுத்தப்பட முடியாத ஒரு இடம் என்னவென்றால் தேவ சமூகம். The only place where burdens cannot affect or weigh us down is the place, the presence of God. தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து எல்லா பாரங்களையும் அவர் மீது வைத்து விடுவார். That's a place of surrender where we give everything at the feet of God and cast all our burdens upon God. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாரங்கள் இருந்ததுன்னா There were a lot of burdens on her. ஆனால் அத்தனை பாரங்களுக்கு நிவாரணம் ஒரே ஒரு இடம் தேவ சமூகம். But for all these burdens, there was only one place of relief from all those burdens, was the presence of God. மலைகளோ கோபுரங்களோ ஆலயங்களோ அல்ல. Not the temples or high towers. தேவ சமூகம். It's a place, presence of God. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Mary has chosen that good part and that which will not be taken away from her. பாரங்களால் களைத்து போய் தேவ சமூகத்தின் இன்பத்தை, நன்மையை, மேன்மையை விட்டுவிட முடியாத ஒரு நிலவரத்திலே பாதுகாக்கப்பட்ட ஒரு அருமையான மகன். A wonderful sister who never left out the presence of God, but even though she bore a lot of burdens. அநேகர் அதாவது என்ன செய்யறாங்க, அவங்க பாரப்படுறது மாத்திரமல்ல, அவங்க நிறைய பாரத்தை அவங்க மேல தூக்கி வச்சு அந்த பாரத்தை அவங்களுடைய இணையிட்ட கொடுத்துறாங்க. Many of them, not only they carry their own burdens, but also they also transfer it to the person who is equal to them or near them, their spouse. புருஷன் மனைவிட்ட கொடுத்துறா, மனைவி புருஷன்ட்ட கொடுத்துறா. The husband gives to the wife gives it to the husband. ஆனா அப்படி கொடுத்தது மாதிரி பாஸ்டர் விஜய் அவர் சொல்லல. But Pastor Vijay never said like that. ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவர் பார்த்துக்கிறார். Because they gave it to God and God took care of it. வானங்களினால் களைத்து போய் கொண்டிருப்பாய் என்றால் அது மண்ணாந்தை சாயல் தான் உன்னை வளர்க்கும், உன்னை நிறுத்தும். If you are weighed down by the image of the earthly and burdens, and will only keep you there. அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast your burdens upon the Lord because He cares for you. அவருடைய பாதத்தில் நீ பாரங்களை வைக்கும்போது நீ லகுவாய் கிறிஸ்தவ வாழ்க்கையை நிறைவேற்ற முடியும். When you keep your burdens at the feet of God, you can live your Christian life in a very good way. ஆராதிக்கிறவராய் தேவ சமூகத்தை அதிக இன்பமாய் அனுபவிக்கிறவராய் உன்னை மாற்றும். It will make you as a person who will enjoy the presence of God, the presence of Jesus in your கொரோனா life. காலம் 75% மக்களுக்கு பாரமான காலம். This time of Corona is a burdensome time for 75% of the people. ஒருவேளை 25-20% மக்களுக்கு அது பாரம் இல்லாத காலம். எங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் மீது வைத்திருக்கிறோம். Probably for 25% might say we don't carry any burdens because we have a God who cares for us and we laid our burdens on Him. அது பாவத்தினால் தான் மண்ணாந்தை சாயல் என்பது பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்ட சாயலும் பாவத்தினால் களைத்து போன சாயல் மாத்திரமல்ல, பாதாளம் கட்டி இழுக்கிற சாயல் தான் மண்ணாந்தை சாயல். The image of the earth is not one which is stained by sin, which is weighed down by burdens, but also one which the pit of hell pulls that person down. பாரத்தினால் நீ கட்ட பாரமானது சுமக்க பாதாளம் அதை கொண்டு உன்னை கட்ட ஆரம்பிக்கிறது. As we start bearing the burdens, the pit of hell starts tying us down. பாரத்தினால் நீ கரைப்படுத்தப்பட பாதாளம் உன்னை அணைத்துக் கொள்ள விரும்புகிறது. As you are stained by sin more and more, the pit of hell starts to tie you more and more. ஆனால் வானவரின் சாயல் என்ன? But what is the image of the heavenly? பரலோகம் கவர்ந்து இழுக்கும் சாயல். The heaven starts to cover you up and starts to impress you. கட்டி இழுக்கும்படியாக ஆகர்ஷித்து கவர்ந்து இழுக்கும்படியான ஒரு சாயல். It tries to entice you and draws you closer to it. ஆகையால் நாம் என்ன செய்கிறோம்? அப்படிப்பட்ட சாயலிலே நாம் இந்த பூமியிலே காணப்படும் போது தேவ வார்த்தை நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறது. When we are found in such a place, the word of God is able to help us in that regard. அந்த சாயலை நாம் வானத்துடைய சாயல் நமக்குள்ளே பெருக நமக்குள்ளே அது மெருகேற்றப்பட பரலோகம் நம்மை கவர்ந்து இழுக்கிறதா இருக்கிறது. As the image of the heavenly is being we add to it more and less, we grow in that particular image. Heaven pulls us closer and closer to itself. காட்டிலும் அருமையான சகோதரி சுகந்தி கடந்த நாட்களிலே இந்த வானத்துடைய சாயல்
எடுத்துக்கொண்டது. More than any one of us who is seated here, Sister Sugandhi, in that last and few weeks, she has transformed and given herself more to the image of the heavenly. And she has given herself to it, and God has taken her into that என்னை image. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த பரலோகம் கவர்ந்திருக்கிறதுக்கான ஒரு சாயலை நமக்குள்ளே பெற்றுக்கொள்வோமாக. Let us receive the image of the heavenly, whereby heaven pulls us closer to itself. அதுக்காக உங்களுடைய ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து செய்தியை முடிக்க விரும்புகிறேன். I like to conclude my message reading a particular verse. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 1 John chapter 3 and the first 3 verses. நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நாமே அறிய வேண்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவர் கோப்பாய் இருப்போம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அவர் மீது வெளிப்பட நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களும் அவர் சுத்தமுள்ளவராயிருப்பது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். 1 John chapter 3 reading from verse 1 to 3. Behold, what manner of love the Father hath bestowed upon us, that we should be called the sons of God. Therefore the world knoweth us not, because it knew him not. Beloved, now are we the sons of God, and it hath not yet appeared what we shall be. But we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. And every man that hath this hope in him purified himself as he is pure. வானவரின் சாயலை அணிந்து கொள்வோம் என்று அறிந்திருக்கிறதா? நாம் நிச்சயமாகவே அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல நாம் சுத்திகரித்துக் கொள்வோமாக. As we know that we would one day bear the image of the heavenly, as he is pure, let us also purify ourselves. நாம் அணியப்போவது அவரின் சாயல். We are going to bear his image, வானவர்களின் சாயல் அல்ல, வானவரின் சாயல். not the image of those who belong to heaven, but the image of the heavenly person himself. ஆண்டவராகிய இயேசுவின் சாயலுக்கு போய் தேவன் நம்மை மாற்றும்படியாய் பாவத்தின் கரையை கட்டினார். எல்லா விதமான பாவங்களிலும் கரைப்பை எடுத்துக் கொண்டார். பாதாளம் நம்மை கட்டி அணைக்க முடியாதபடிக்கு நாம் உண்மையாகவே பரலோகத்தின் மக்களாய் கவர்ந்தெடுக்கப்படும்படியாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகும். May God be glorified. He through Jesus Christ made us eligible that to by removing the stain of sin, by removing the burdens that weighed us down, by taking away all those that tied us down to the pit of hell through his precious blood, and made us eligible and worthy to bear the image of the இங்கே heavenly. குழுமி இருக்கிற நீங்களும் தான் அவருக்கு செலுத்தக்கூடிய நல்ல பரலோகத்துக்குரிய விசுவாசிகளுக்கு ஏற்ற ஒரு இறுதி மரியாதை என்னவென்றால், அருமையான பிள்ளை மண்ணானுடைய சாயலை தள்ளி போட்டு அகற்றி போட்டு உங்களுடைய வானவராக சாயலை கரைத்துக் கொண்டு சமூகத்தில் வந்தது போல தேவனே எனக்கு மீனத்தை பாராட்டு என்று கேட்பதுதான். As a child of God has put away that earthly, the image of the earthly, and taken up the image of the heavenly, may we also ask our Lord, so that Lord give us grace that we might also bear the image of the heavenly. கர்த்தராமே மகிமைப்படுவாராக. May God alone be glorified. அருமையான போதகர் விஜயராகவனுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போமாக. Let us all pray for our dear pastor Vijayaraghavan, குருவுக்காக, டயனாவுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். for Buju and Diana and for the children. தனிமை என்பது மிக மோசமானது. Loneliness is something that is very bad. அதே சமயத்தில் At the same time, அது மிக மேன்மையானது. it is something that is also much better and glorious. தனிமை என்பது சஞ்சலத்துக்குரியது. Loneliness is towards distress. அதே சமயத்தில் மிக சந்தோஷத்தை கொடுக்கும். At the same time, it will also give great joy. கர்த்தராமே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவருடைய ஆட்சியை தேற்றி மேன்மையான விளைவுகளை காண்பித்து மேன்மையானவர்களை அவர்கள் மூலமாய் உருவாக்குவாராம். May God give those things which are greater to his children, his comfort, and bring forth that which is glorious for his glory. தேவனுக்கு மகிமை. May God be glorified.
ஏற்றுக்கொண்டதற்காக மண்ணின் சாயலை முழுவதுமாக மாற்றி முற்றிலுமாக மாற்றி 100% வானவின் சாயலை தெரிந்து கொள்ளப்படியாக தேவனை கிருபை பாராட்டின ஒரு கிருபை காட்சிப்படுத்த அதே சமயத்தில் ஆண்டவரே விட்டு சென்றிருக்கிற பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆவியின் தேர்தலும் ஆண்டவரை அரவணைப்பும் உம்முடைய கரத்திலிருந்து கொடுக்கப்படட்டும் என்று சொல்லுங்கள். எங்கள் அன்பின் பரிசுத்த பரமதகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனே நாங்கள் இதை குழுமி இருக்கிற இந்த கூட்டத்தில் எங்களுடைய மத்தியில் ஒரு விஜயம் காணப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நிறைவு காணப்படுவதற்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வெற்றிடத்தை தேவனை தற்காலிகமானது, இந்த தற்காலிகமான வெற்றிடத்தை தேவனே நீர் நிரப்புவீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆனால் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நிறைக்கப்பட்ட இந்த நிறைவோ நித்தியமானதாயும் என்றைக்குமாய் இருந்திருக்கிறதுமான நிறைவாய் ஏற்றுக்கொண்டே அதற்காக துதிக்கிற ஆண்டவரே அருமையான மகளுக்குள்ளே நிறைவேற்றின உங்களுடைய மேன்மையான குருவின் கிரிகளுக்காக ஸ்தோத்திரம். தேவா நடந்த பாதைகளில் நீர் கூட இருந்தீரப்பா உமக்கு நன்றியானவரே. தேவா எல்லா நேரங்களிலும் உயர்வோ தாழ்வோ உண்மையிலே சார்ந்திருக்கபடியா உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கபடியா தேவனே உண்மையை நம்பி மேம்படுத்தியபடியா உதவி செய்தீர் உமக்கு நன்றியானவரே. ஆண்டவருடைய வாழ்க்கை குறித்து நான் நன்றி சொல்ல அநேகம் உண்டு. உண்மை துதிக்கிற ஆண்டவரே இந்த நேரத்தில் பாடு கேட்டுக் கொள்ளுங்க. இந்த கொடுத்தல் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே விதமான உழைப்பு எங்களுக்கும் தேவை. விதமாய் வானவரின் சாயலை அணிந்து வானவருடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிற ஒரு நாள் உண்டு என்று அறிந்து கொள்ளபடியாய் குழுவில் இருக்கிற மக்களுக்குள்ளாய் யாவரால் தொடர்ந்து கிரியை செய்கிறார். தேவனே மாஸ்டர் விஜயராமன் காய்ச்சி தோற்றுறேன் குழு காய்ச்சி தோற்றுறேன் ஆண்டவரே. தேவனே பிள்ளைகளுக்கு காய்ச்சி தோற்றுறேன். இன்னும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு காய்ச்சி தோற்றுறேன். சபை மக்களுக்கு காய்ச்சி தோற்றுறேன். சகல ஆளும் பிரதிநிதி தேவன் ஒருவரே ஆகினாலும் துதிக்கிறார். யாரை எவ்விதமாய் ஆளுப்படுத்த வேண்டும் ஆட்சி திரட்ட வேண்டும் என்பதற்குரிய எல்லாம் உங்களிடத்தில் உண்டு. உங்களிடத்தில் உண்டப்பா. உங்களுடைய முறையின்படி உங்களுடைய கருத்தினால் செய்வீர் என்பதை நிச்சயமாகவே நம்புகிற மாட்டவரே. சகலமும் மகிமைக்கே செய்கிறேன். சகலத்தின் மகிமையை ஒருவரை ஏற்றுக்கொள்கிறேன். உமக்கே மகிமை தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாடலை பாடும் பொழுது பார்க்க விரும்புகிறோம் இடதுபுறத்திலிருந்து வந்து வலதுபுறத்தில் வழியாக வெளியே கேட்டுக்கொள்ளலாம். As we want to sing a song, those who would like to see, I would kindly request you to come on the left side, see and over to the right side. மற்ற அறையில் வந்து கூட்டமாக வரக்கூடாது. ஒருவராய் இரண்டாய் தேவமாக வந்து பார்த்து சென்று கொடுக்கிறார். Please do not come very இடைவெளியை பார்த்து please do not come and gather very closely, but please maintain spacing and come and see, and you must leave. Come towards the left, through the left side, and you may go out to the right side. உள்ளே இருந்து பார்க்க விரும்புகிறோம் இடதுபுறமாக வந்து வலதுபுறமாக செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். Even those who are inside, I request you to come from the left side and first those who are outside would come from the left side and go out to the right side, and afterwards those who are seated you might see coming from the left side and moving out to the right side. அடுத்தது உடனே இந்த பெரிய கதவு வழியாக எடுத்து செல்வோம். You'll be taking the body through the main door, so kindly move out on that particular pathway. பின்னவருடைய சாயலை அணிந்து கொள்வதை குறித்து நாம் கேட்டோம். தேவ சாயல் ஆக மாறி என்கிற பாடலை பாடுவோம். ஜெப கூட்டம், ஸ்தோத்திர ஜெப கூட்டம் இந்த நிலைமை சரியான பின்பு பின்னர் உங்களுக்கு அறிவிப்போம். After all the situation becomes better, we will inform you regarding the prayer meeting. தேவசாயல் ஆகமாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல்
தந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. Going home, going home, I'm a-going home. Quiet like some still day, I'm just going home. It's not far, just close by, through an open door. Work all done, care laid by, going to fear no more. Mother's there expecting me, Father's waiting too. Lots of folk gathered there, all the friends I knew, all the friends I knew. Morning star lights the way, restless dreams all done. Shadows gone, break of day, real life just begun. There's no break, there's no end, just a living on. Wide awake with a smile, going on and on.
பிதா எங்கள் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆவலதாயனை பாய்புமே தேவ பிதா எங்கள் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நீயன் வீட்டினில் சிறப்போடு நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 35 முதல் இறுதி வரைக்கும். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தவரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துவமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும், சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையும், சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுவர்களாயும் இருப்பீர்களாக. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். ஆண்டவராய் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆகையினால் பிதாவின் கனம் அருமையான இந்த ஊழியக்காரியுடைய வாழ்க்கையில் உண்டு. அது கனவீனம் உள்ளதாக இன்றைக்கு அது விதைக்கப்படுவதைப் போல காணப்பட்டாலும் இல்லையா, அதாவது மண்ணோடு மண்ணாக போகிற சரீரத்தை போல அது விதைக்கப்படுவதைப் போல காணப்பட்டாலும் மகிமையாக எழுந்திருக்கிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் மிக சமீபம், மிக சீக்கிரம். அந்த நாள் மிக சீக்கிரம். நிச்சயமாகவே ஆண்டவர் அதற்கு முன்பு நிச்சயமாகவே அருமையான சகோதரியை ஆயத்தம் பண்ணி எடுத்துக்கொண்டார்.
பிதாவானவர் கனம் பண்ணுவார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பிதாவானவர் மகிமையை கொடுக்கிறார். தனக்குத்தான் மகிமையை தேடிக்கொள்ளவில்லை, தனக்குத்தானே கனத்தை தேடிக்கொள்ளவில்லை. இன்றைக்கு உலகம் அப்படிதான் செய்து. எல்லாருமே எனக்கு ஒரு மகிமை வேணும், எனக்கு ஒரு கனம் வேணும், இல்லை நான் கனப்படுத்தப்பட வேண்டும், நான் முதன்மையாக நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரியோ பிதா என்னை கனம் பண்ணுவார். நான் அறியாத இடத்துல இருப்பதை போல காணப்பட்டாலும், யாருக்கு என்னை பற்றி தெரியாமல் இருந்தாலும், என் பேர் பிரஸ்தாபமாக இல்லாவிட்டாலும் பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். எனக்கும் ஊழியம் செய்கிறவனை பிதா கனம் பண்ணுவார் சொன்னது போல இன்றைக்கு அது கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுவதைப் போல காணப்பட்டாலும் மிக சீக்கிரத்திலே மகிமை உள்ளதாக எழுந்திருக்கிற அந்த அருமையான நாள் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாளுக்காகவே நாமும் காத்திருக்கிறோம். நிச்சயமாகவே நாமும் இந்த உலகத்திலே கனத்துக்காகவோ மகிமைக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம். பிதாவானவர் கனம் பண்ணுகிற அந்த நிலவரத்திலே ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் செய்யட்டும், உமக்காக பணி செய்யட்டும் என்று சொல்லி இந்த அருமையான ஊழியக்காரியுடைய வாழ்க்கை நம்மோடு கூட ஒரு என்னென்றைக்குமாய் பேசுகிற ஒரு சாட்சியாய் காணப்படும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ நம்ம ஆரோக்கியம் பண்ண போகிறோம். என் ஜீவனே காளும் நீ വലിയതാണെനിക്ക്. என் ஜீவனே காளும் நீ വലിയതാണെനിക്ക്. என் பிரேம கீதமா എന്നേശുനാഥാ നീ എൻ പ്രേമ ഗീതമാ എന്നേശുനാഥാ നീ എൻ ജീവനേ കാളും നീ വലിയതാണെനിക്ക്. എൻ ജീവനേ அருமையான தாய் சுரந்தி அவருடைய ஜீவியத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், பாராட்டின எல்லா இறக்கத்துக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரங்கத்தாய். இந்த பூமியில் பிறந்த நாள் முதல் இந்த பூமி விட்டு அவர்கள் போகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய மகளை பாதுகாத்தது அதுக்காய் ஸ்தோத்திரங்கத்தாய். உலகத்தின் அசுத்தங்கள் மாயையின் வல்லமைகள் உம்முடைய பிள்ளையை தொடாதபடி கர்த்தர் காத்தீரே அதுக்காய் ஸ்தோத்திரங்கத்தாய். ஆண்டவரே அவர்களுக்கு தந்த பெரிய ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரங்கத்தாய். கர்த்தருக்காக ஜீவிக்க பிதாவின் சித்தம் செய்ய இந்த போர்க்களத்து முனையில் நின்று கர்த்தாவே தான் அறிந்த சத்தியத்துக்காக தைரியமாய் போராட தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வந்ததான எல்லா யுத்தங்களிலும் போராட்டங்களிலும் நிந்தைகளிலும் சோதனைகளிலும் பிசாசின் தாக்குதல்களிலும் நீர் அவர்களுக்கு தந்த எல்லா ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரங்கத்தாவே. உலகத்தையும் பாவத்தையும் பிசாசையும் பாதாளத்தையும் ஜெயிக்க முடியாது நீர் அவர்களுக்கு தந்த அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் அவர்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரங்கத்தாவே. நல்ல போராட்டத்தை போராடி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து தான் நேசித்த நேசரோடு நித்தியமாய் யுகா யுகமாய் உமோடு சேர்ந்து வாழ கர்த்தாவே
நீர் இந்த பூமி விட்டு நம்முடைய சமூகத்துல சேர்த்து கொண்ட நம்முடைய பெரிய அன்புக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் இந்த பூமியில உயிரோடு இருந்த நாளெல்லாம் யாரோடெல்லாம் பேசினார்களோ, எந்தெந்த வீடுகளெல்லாம் சந்தித்தார்களோ, அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே ஆசீர்வதியும், ரட்சியும், குட்டி பரலோகமாய், மகிமையில மனவாட்டியாய், மகிமையில சபையாய் அவர் எல்லாரையும் மாற்றுங்க தாவே. நடக்காரன் பொறுப்படுத்த அன்புக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. தகப்பனே, நாங்கள் எல்லாரும் இந்த பூமியில் இன்னும் கொஞ்ச நாள் ஜீவிக்க போகிறோம். நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். நாங்களும் எங்களுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து எங்களுடைய தேசர் இயேசுவோடு, எங்களுடைய ஆத்தும மனவாளனோடு, எங்களுடைய ஆத்தும மீட்பதோடு ஆண்டவரே நாங்கள் வந்து சேர உதவி செய்யுங்க தாவே. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும் இயேசு.